யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. 15 டன் கெப்பாசிட்டி உள்ள 115 கேன் இருக்கு. சால்ட் வந்து உள்ள ஆண்டுக்கு ஒரு முறை. அந்த உப்பு தான் நமக்கு ஐஸ். இது வந்து ஐஸ் பிளான்ட் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி வந்து 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு 15 டன் கெப்பாசிட்டி உள்ள ஐஸ் பிளான்ட்டு. 15 டன்னுன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒருக்க ஐஸ் கேனு, இந்த மாதிரி கேனில் வந்து 315 கேன் இருக்குது. இந்த கேனில் ஒரு நாளைக்கு வந்து இந்த ஐஸ் பிளான்ட்டுடைய கெப்பாசிட்டி 300 கேன் வெளியே எடுக்கலாம். 300 கேனை உற்பத்தி பண்ணி கொடுங்க. 24 மணி நேரம் ஆகும் அது. இது வந்து இந்த மாதிரி ஐஸ் கேனு உள்ள ஐஸ் உற்பத்தி ஆகிற கேனு உள்ளே இறக்கணும். இதுக்கு கீழே டேங்க் இருக்குது. இந்த டேங்கில் வந்து ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அந்த தண்ணியில் வந்து சால்ட்டு வந்து 200 மூட்டை. 200 மூட்டைனா வந்து உங்களுக்கு 20,000 கிலோ சால்ட்டு உள்ளே இருக்கணும். அந்த தண்ணி வந்து கேனுக்கு போகிற பின்னாடி வரும், பின் சைடு தான் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ் ஸ்டீல் டேங்க் வந்து ஒரு டேங்க் இருக்குது. ஸ்டீல் டேங்க் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த இடத்துல ஃபுல்லாக ஐஸ் பாக்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூலிங் டவர் வரும், கூலிங் காயில் வரும். இந்த அளவுக்கு வரும். இங்கே போகிற தண்ணி இந்தாண்ட போகாது. இந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு தான் இங்கே உதவும். இந்த ஃபுல்லாக இங்கே போகிற ஃபேன் வந்து தண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி இங்கே போயிட்டு இங்கே வந்து வெளியாகும். இங்கே வெளியாகும் பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஃபுல்லாக சால்ட் வாட்டர் இருக்கும். அது நிலத்தில் சால்ட்டு போட்டு சால்ட்டை மாற்றி வச்சுருக்கோம். அதாவது சால்ட்டாக மாற்றிராட்டி இந்த ஐஸ் ஆகிடும். இது கூலிங் ஃபஸ்ட்டு ஆகாமல் பார்த்தீங்கன்னா இது ஐஸ் ஆகிடும். இந்த ஐஸ் ஆகிட்டாக்கா நம்ம பாக்ஸில் பிடிக்கிற தண்ணி வந்து தண்ணியாகவே தான் இருக்கும், ஐஸ் ஆகாது. டென்சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா 1.200 அந்த பிஹெச் அளவுக்கு வந்து நம்ம வச்சுருந்தோம்னாக்கா, டென்சிட்டி வச்சுருந்தோம்னாக்கா ஐஸ் ஆகாது. அப்போ வந்து பியூர் வாட்டர் உள்ள ஐஸ் கேன் உள்ள ஐஸ் வந்து ஐஸ் ஆகிடும். இது வந்து வாட்டராகவே இருக்கும். கூலிங் பிளான்ட்டு இது உள்ளே இருக்குது. ஐஸ் தொட்டி அதுக்குள்ளே தண்ணி நிரப்பியிருக்கோம். தண்ணிக்கு உள்ள கூலிங் ஆகிறதுக்காக சால்ட்டு கொட்டி அந்த ரீஏஜெண்டாக கொடுக்குறோம். நம்ம ரீஏஜெண்ட் தான் அது. இதுக்கு அமோனியம் கேஸை சிலிண்டர் வழியாக கம்ப்ரஸ் பண்ணி சைக்கிளிங் ப்ராசஸ். அந்த தொட்டி வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னட் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கணும் தண்ணி. ஒரே ரேஷியோவில் ஒரே வெப்பநிலை எல்லா இடத்துலையும் பரவணுங்கிறதுக்காக தான். அப்போ நமக்கு மைனஸ் டிகிரிக்கு வரணும். மைனஸ் டிகிரிக்கு வரக்குள்ளே அந்த தண்ணி கூல் ஆகிறதுக்கும் அமோனியா கேஸ் வேலை செய்கிறதுக்கும் ஈக்குவல் இதுக்கு வந்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஐஸு கூல் ஆகுது. அமோனியா வந்து ஹீட்டாக போகும்போது அது ஹீட்டை குறைக்கிறதாக லிக்விடை மாற்றுறதுக்காக ஒர்க் பண்ணுது. இந்த டேங்கில் ஒரு தண்ணி மோட்டர் பம்ப் பண்ணி திரும்பி மேலே போய் ஷவராக வைப்பேன். அவ்வளோதான். வந்து லைன் வந்து இதில் வந்துட்டு மேலே போகுது. ஹெட்டிலேருந்து 5 லைனுக்கு 5 காய், இது 5 காயில் இருக்கும். 5 காயிலுக்கும் தனித்தனியாக பிரிஞ்சு உள்ளே வருது. ஃபேக்ட்ரிக்கு உண்டான தண்ணிலாம் இந்த போர்லேருந்து தான் எடுக்கிறோம். இந்த போர் 40 அடி ஆழத்தில் போட்டிருக்கோம். இதுலேருந்து தண்ணி எடுத்து நேராக ஐஸ் ஃபேக்ட்ரி மேலே டேங்கு வச்சுருக்கோம். அது வந்து ஒரு 10,000 லிட்டரு டேங்க். அது 10,000 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள டேங்க். அது இந்த தண்ணி அங்கே என்ன பண்ணுறோம், அங்கே ஏற்றிட்டோம்னாக்கா அது ஃபில்டர் ஆகி என்ன பண்ணுது, ஃபியூராக தண்ணி உள்ளே வர அளவுக்கு அங்கே வால்வு வச்சுருக்கோம். உள்ளே நாங்கள் திரும்பி இப்போ வால்வு வழியாக அந்த ஐஸ் பாக்ஸில் பிடிச்சிடுவோம். ஃபியூர் தண்ணியை பிடிச்சி அதில் தான் ஐஸ் உண்டு பண்ணுறது. இந்த ஐஸு பாக்ஸினுடைய ரோ அண்டு காலம் இதில் இருக்கும். ஒரு ரோவுக்கு எவ்வளவு காலம், ஒரு காலத்துக்கு எவ்வளவு பாக்ஸ் வைக்கிறோன்னுட்டு மொத்தம் 1, 2லேருந்து 21 நம்பர் இருக்கும். 21 × 15 ஒரு காலத்துக்கு 15 பாக்ஸு. இது மாதிரி பாக்ஸ் வைக்கிற ரேக் இருக்குது. ஒவ்வொரு கியூப் ஐஸ் கியூப் வர்றது 15 கியூப் வரும் ஒரு ரோவுக்கு. மொத்தம் 21 ரோ. 21 × 15 முன்னூற்றி சொச்சம். இது வந்து கிரேன்பா. ஐஸ் கியூப் ஒவ்வொரு தடவையும் மனிதனால் தூக்க முடியாது, அவ்வளோ தூக்கி இறக்க முடியாது. கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறப்ப 2 கியூபை ஒரே நேரத்தில் தூக்கி வெளியில் எடுத்து கொண்டாந்து டெலிவரி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கு. அது கிரேன் தூக்குறாங்க பாருங்கள். இதை எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். நீட்டுக்கு ஐஸ் ஃபேக்ட்ரி பிளான்ட் ஃபுல்லாக இப்படியும் மூவ் பண்ணிக்கலாம், இப்படியும் மூவ் பண்ணிக்கலாம்.
ரோ அண்டு காலம் சைஸுக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணுமோ நகர்த்திக்கலாம். அது வரைக்கும் போயிடாது. கடைசி வரைக்கும் நம்ம தொட்டி ஃப்ரீசர் இது வரைக்கும் போயிடும். வாங்க. அதான் தள்ளிட்டு வராங்க. டெலிவரிக்கு கொடுக்கறதுக்காக கிரேனில் வந்து டெலிவரி கொடுக்க அவுட்டுக்கு வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த ஐஸ் க்யூப் பாக்ஸ் ஒன்று இருக்குது. 1 மீட்ரு உயரம், 40 சென்டிமீட்ரு அகலம், 20 சென்டிமீட்ரு கனம். அந்த கணத்தில் அதில் தண்ணி பிடித்தோம்னா ஒரு க்யூபுக்கு 50 லிட்டர் தண்ணி பிடிக்கும். இந்த 50 லிட்டர் தண்ணியை பிடிச்சி அப்படியே நம்ம ஃப்ரீஸ் ஆகி வரக்குள்ளே 50 கிலோ எடை உள்ள ஒரு ஐஸ் கட்டி கிடைக்கும். ஐஸை க்ரஷிங் பண்ணுற க்ரஷர் மிஷின் இது. ஒரு பாரை அப்படியே உள்ளே தள்ளணும்னா அது உடச்சி ஒரு பாக்ஸு இந்த ஒரு இந்த மாதிரி பாக்ஸில் அந்த அதாவது மீனுக்கு பயன்படுத்துகிறவங்க ஆமாம் ஒரு பாக்ஸு இந்த பாக்ஸில் பிடிச்சி நாங்கள் ஃபுல் பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்துட்டா அவங்க எக்ஸ்போர்ட் வண்டிக்காரங்க வந்து அந்த எங்கள்கிட்ட வந்து டெலிவரி எடுத்துப்பாங்க. இது மாதிரி அவங்க எத்தனை பார் கேட்குறாங்களோ அத்தனை பாரையும் நாங்கள் கொண்டாந்து இங்கே கொண்டாந்து வச்சு இந்த மிஷினில் தள்ளோம்னா ஒவ்வொரு பாரும் ஒரு பாக்ஸ் வரும். சிதம்பரத்தில் அம்மாப்பேட்டையில் ஐஸ் ஃபேக்ட்ரி போட்டதனுடைய நோக்கமே மீனுக்கு மட்டும் கொடுக்கணுன்னாக்கா நாங்கள் கடலோரம் போட்டிருப்போம் ஐஸ் ஃபேக்ட்ரியை. இது வந்து நகரத்தில் உள்ள கடைகளுக்கு ஜூஸு சர்பத்து இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக தனியாக ஸ்பெஷலாக ஒரு போரை போட்டு 40 அடி ஆழத்தில் இந்த போரை இறக்கி போர்லேருந்து தண்ணியை டேங்க் இறக்கி டேங்கில் ஏற்றி வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியை நாங்கள் வந்து ஃபியூர் தண்ணியில் உள்ள உற்பத்தி ஆகிற ஐஸாக கொடுத்துட்ருக்குறோம். இன்னமும் நாங்கள் வந்து வேறு யாராவது சொந்த ஓன் பர்பஸலுக்கு வந்தாங்கன்னா அந்த மினரல் வாட்டர் கேனே கொண்டாந்து கொடுப்பாங்க எங்கள்கிட்ட. அதுலேயும் அந்த தண்ணியை ஊற்றி அதுலேயும் ஐஸு அவங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஆனால் எங்கள் ஐஸே வந்து மினரல் வாட்டர் ஐஸ் தான் அது. இருந்தாலும் எங்கள்கிட்ட தண்ணி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து வந்து ஆண்டுக்கு ஒரு முறை எங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட்டும் நாங்கள் அப்பப்போ கொடுத்துட்டு தண்ணியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி உள்ள ஐஸ் தான் அது அந்த ஐஸு. இதே சால்ட்டு வாட்ரு தண்ணி உப்பு தண்ணி உள்ள ஏரியா இருந்தாக்கா ஐஸ் வந்து நல்லா இருக்காது, புறப்புறன்னு இருக்கும் அந்த ஐஸு. இந்த ஐஸு பியூர் ஐஸு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.